திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காருங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்றார். இருக்கக்கூடிய சொத்துக்களிலேயே, இருக்கக்கூடிய பொருளாதாரங்களிலேயே, இருக்கக்கூடிய அந்த வெல்த்லேயே இருக்கவே மிக சிறந்தது எது அப்படின்னா, காதின் மூலமாக நீங்கள் கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு தான் இருக்கிறே சிறந்த அறிவுன்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு பள்ளிவாசல்கள்ல உட்கார்ந்துட்டு மௌலுது மாதங்கள்ல அந்த 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 ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆகிய மாதிரியான மாதங்கள்ல பூப்பந்தல் மாதிரி போட்டு அங்க உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதுக்கு போட்டிருக்கிறீங்க, ஏன் ஓதுறீங்கன்னு கேட்டா அது ஒரு கேள்வி. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஓதுறீங்களே, அந்த ஓதக்கூடிய அந்த புத்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு என்பது கேட்கக்கூடியது கேள்வி. அது என்ன அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்று கேட்பது கேள்வி. அந்த அர்த்தம் திருமறை குரானோடு முரண்படுவதாக சொல்கிறார்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்பது ஒரு கேள்வி. குரானோடு முரண்படக்கூடிய ஒன்றை நீங்கள் பின்பற்றுவது என்பது தவறானதே என்று கேட்பது ஒரு கேள்வி. இவ்வாறு நீங்கள் செய்வது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் என்று சொல்கிறார்களே, இது உண்மைதானா என்று நீங்கள் அவரிடம் கேட்பது கேள்வி. இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்வதற்கு முனைவாரையானால் அந்த விஷயத்தில் இருந்து சிலர் தள்ளி வருவதற்கு வாய்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மயஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனின் அடிமையாகவும் அவரது தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் கூறியவனாகவும், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவது, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டிக் கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கும், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் எப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறோம் என்கின்ற ஒரு கேள்வியை நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம். கண்ணியத்திற்கு உரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்த நேரத்தில் மார்க்கம் குறித்த சந்தேகங்களை ஏராளமான நபித்தோழர்களும் நபித்தோழியரும் பிற மதத்தை சார்ந்தவர்கள் உட்பட பலரும் அந்த கேள்விகளை எழுப்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மார்க்கம் சார்ந்த சந்தேகங்களை ஏன், எப்படி, எதற்கு, எவ்வாறு என்கின்ற கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக பல நேரங்களில் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பண்பு என்பது மிக முக்கியமானது, அவசியமானது, அது நமக்கு தேவையான ஒரு பண்பு. நம்மில் பலரிடம் அது இல்லாததும் ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மார்க்கம் சார்ந்த ஒரு விஷயங்களை கேள்விப்படும் போது அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் விருப்பப்பட வேண்டும். ஒரு செய்தி நமக்கு வரும்போது அந்த செய்தியை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப அடிப்படையான ஒரு பண்பு. ஆனா நம்மில் பலருக்கு அது பொதுவாக இருப்பதில்லை.
நாம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னா, நாம இந்த கேள்வியை கேட்டால், நாம இந்த விஷயத்திற்கு சந்தேகம் கேட்டால் மற்றவர்கள் நம்ம எப்படி நினைச்சு கொள்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது இருக்கு. ஒரு சபை இருக்கு, அந்த சபையில ஒருவர் வந்து தர்பியா மாதிரி ஒரு பயான் பண்றாரு அப்படின்னா, பயான் பண்ணிட்டு அவர் கேள்விகள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பார். கேள்வி இருக்கும் நமக்கு. முழுசா 100% எல்லாருக்கும் சொன்னது முழுமையா புரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு குறைவா எல்லாருக்குமே. ஒரு மனுஷன் பேசுறாரு அப்படின்னா நிச்சயமாக 100க்கு 100 புரிந்தது என்று யாரும் சொல்லவே முடியாது. ஒரு 80 இருக்கும், 90 இருக்கும், 60 இருக்கும், 50. ஒருத்தர் புரிந்தது கேள்வி அவங்க வந்து கவனிச்சதெல்லாம் பொறுத்து மாறும். அப்ப எதுவும் சந்தேகங்கள் இருக்கா என்று கேட்டால் கேட்பதற்கு நிறைய பேர் வெட்கப்படுவோம். நாம இதை கேட்டோம்னா பக்கத்துல இருக்கவங்க இதை பத்தி என்ன நினைப்பாங்க, இது கூட தெரியலையா அப்படின்னு நினைச்சிருவாங்களா, இது தெரியாமலா நீ ஒரு நாள் இருந்த அப்படின்னு நினைச்சிருவாங்களா, அப்போ இது உனக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இதை நீ பின்பற்றலையோ இதுவரையும் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ. இப்படி ஒரு கேள்வியை கேட்பதற்கு முன்னாடி 40 கேள்வி அவர் உள்ள வருமா, இந்த கேள்வியை கேட்க மாட்டார், முழுங்கிடுவார். அடுத்து ஒரு சபை வரும், அதுல வேற ஒண்ணு நடத்துவாங்க, அதுலயும் கேள்விகளை கேட்க மாட்டாங்க. அப்போ இது கேள்விகளை கேட்காமல் கடந்து செல்வது என்பது நம்முடைய அறிவினுடைய வளர்ச்சியை, நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய புரிதலை குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இப்படி சஹாபாக்களில் பலர் இருந்ததில்லை, சஹாபிய பெண்மணிகளில் பலர் கூட இருந்ததில்லை. சில கேள்விகளை கேட்பது என்பது வெட்கத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் இல்லையா? ஏன்னா அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு பெண் பள்ளிவாசலுக்கு வருவதற்குண்டான விளக்கங்களை எல்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில், அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குண்டான விஷயங்களை எல்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க வெட்கப்படக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கும் அந்த கேள்விகளை கேட்பதற்கு. அப்படிப்பட்ட விஷயங்களை கூட சில சஹாபிய பெண்மணிகள் வெட்கப்படாமல் அதை கேட்டாங்க. ஏன்னா அது தெளிவு கிடைச்சிச்சு. இன்னைக்கு 1400 வருடங்களுக்கு பிறகு நமக்கு அந்த செய்திகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் அதை புரிந்து கொண்டு நம்முடைய பெண்மணிகள் அதை பின்பற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அன்றைய சஹாபிய பெண்மணிகளினுடைய அந்த கேள்வி. அப்போ அந்த மாதிரியான கேள்வி சில நேரங்கள்ல சில கேள்விகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பதில் சொல்ல முடியாத ஒரு நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து சொல்லி அதை பதில் சொல்லுவாங்க. இப்படி சில சம்பவங்கள் நடந்திருக்குது. அப்போ அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதற்கு கூட பல நேரங்களில் சஹாபிய பெண்மணிகள் வெட்கப்பட்டதில்லை. ஆனா நாம இயல்பான சாதாரணமான கேள்விகளை கேட்பதற்கு கூட யோசிக்கிறோம். அது பள்ளிக்கூடத்தில் இருந்து ஆரம்பிச்சிடுது. ஸ்கூல்ல ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டு எனி டவுட் அப்படின்னு சொல்லி கேட்பாரு, ஒருத்தர் வாய திறக்கிறது இல்லை. டவுட் என்னன்னு சொல்லி கேட்டா டீச்சர் என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் தாண்டி டைம் வேற எக்ஸ்ட்ராவா போய்கிட்டு சீக்கிரமா போயிட்டா ரொம்ப நல்லதுன்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்காம வந்து இருப்பாங்க. அதே நேரத்துல வேற ஒருத்தர் கேள்வி கேட்பாரு. அந்த கேள்வி கேட்ட உடனே இவருடைய மனசுல இருந்த கேள்விக்கான பதிலாக அது அமைஞ்சிரும். உடனே ஒரு ஒரே சந்தோஷமா இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி இது கேள்வி கேளுப்பா, நீ கேளு, நீ கேட்கும் போது எனக்கும் வந்து இதுக்கு பதில் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஊக்குவிப்பார். ஆனா இவர் கேட்க மாட்டார். இப்படி ஒரு சம்பவம் என்பது நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது, பலரிடம் இருக்கிறது. சிலர் மட்டும்தான் தைரியமாக வெட்கப்படாமல் கூச்சப்படாமல், வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு, கூச்சப்படாமல் இந்த கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கு உரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பல கேள்விகளை கேட்டதால் நமக்கு நிறைய செய்திகள் கிடைத்திருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட சில யூதர்கள் கேட்ட கேள்வியை பதிவு செய்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல அந்த கேள்வி வந்து இடம்பெற்றிருக்கிறது. அப்போ வந்து சில யூதர்களில் ஒரு சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட உயிர் என்றால் என்ன, ரூஹ் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான பதிலை வந்து தராங்க. அல்லாஹ்விடம் இருந்து அந்த வஹி வருகிறது. அந்த வஹி வரக்கூடிய நேரத்துல கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணிட்டு அதற்கான பதிலை வந்து சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உயிர் என்பது இறைவனுடைய கட்டளையில் உள்ளதால் அல்லாஹ் போடக்கூடிய ஒரு ஆர்டர், அதான் உயிர். இது குறித்து குறைவான அறிவுதான் அந்த கேள்வி கேட்டார்ல அவருக்கு, நம்ம எல்லோருக்குமே வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட போய் உயிர் எங்க இருக்குன்னு சொல்லி கேளுங்களேன். ஒரு டாக்டர் கிட்ட எம்பிபிஎஸ், எம்டி, எஃப்ஆர்சிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல,
இந்த டாக்டர் கிட்ட உடம்பில் உயிர் எங்கு இருக்கிறது என்று கேளுங்க. இங்க நெட்ல கூட சர்ச் பண்ணி பாருங்களேன், ஏதாவது டாக்டர்ஸ் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்களா? இதுவரையும் பதில் சொல்லப்படவில்லை. எதனால இது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ரொம்ப அவங்க ஒரு மனுஷனுடைய உடல்ல இருக்கக்கூடிய இதய துடிப்பு, பிளட் பிரஷர், சுகர், உப்புனுடைய அளவு, இது எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா அடுத்த நாள் காலைல ஒரு மருந்து தயாராரு. ஏன் உயிர் போச்சுன்னே தெரியல. ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? எல்லாமே கரெக்டா இருக்கு. இதயத்துல பிளாக் இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, ஒண்ணும் இல்ல, நார்மலா இருந்தாரு. 40-42 வயசு, ஹெல்தியான லைஃப் ஸ்டைல், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, இதுவரையும் உடம்பு சரியில்லை, ஜுரம்னு கூட படுத்தது இல்ல, ஹாஸ்பிட்டல் பக்கமே போனது இல்ல, நல்லா தான் இருந்தாரு. தூங்குனாரு, காலைல எந்திக்கல, மூத்தா போயிட்டாரு அப்படின்றாங்களே. எப்படி உயிர் போனது என்று தெரியவில்லை. அதுக்கு மருத்துவ உலகம் ஒரு பேரை கொடுத்துரும், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துரும். ஹார்ட் அட்டாக் எப்படி வந்துச்சு? உயிர் எங்க இருந்தது, எதனால போச்சு தெரியல. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையினால் சிலருக்கு உயிர் போய்விடுகிறது. சிலர் நோய் வந்து போறாங்க, சிலர் நோயில இருந்துகிட்டே இருக்கிறாங்க. பல வருடம், 20 வருடம், 30 வருடம் பெட் ரிட்டனாகவே பல வருடங்கள் இருக்கிறாங்க. கோமா என்கின்ற ஸ்டேஜ்ல ஒரு இளவரசர், சவுதியில நினைக்கிறேன், பல வருடங்கள், 10 வருடம் 15 வருடங்களுக்கு மேல கோமாவிலேயே இருக்கிறார். நடக்க முடியல, பேச முடியல. ஒரே ஒரு வாட்டி அந்த 15 வருஷத்துல ஏதோ ஒரு தடவை கண்ணை திறந்து பார்த்தாராம், அவ்வளவுதான். கோமாலேயே இருக்கிறார். இப்படியும் பலர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு எந்த நேரத்துல உயிர் இருக்கும், எந்த நேரத்துல உயிர் போகும் என்றது நமக்கு தெரியவில்லை. அது அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருக்குது. அவனுடைய கட்டளையின்படி அது போய்விடுகிறது. அப்ப இந்த கேள்விக்கான பதில் நமக்கு மார்க் அடிப்படையில் எப்ப தெரியுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சஹாபியோ அல்லது ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய ஒருவரோ அந்த கேள்வியை கேட்கக்கூடிய நேரத்தில் தான் தெரிகிறது. ஆனால் நாம் இந்த கேள்விகளை கேட்பதற்கு பல நேரங்களில் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கண்ணியத்திற்கு உரியவர்களே, இன்னொரு கேள்வியை ஒரு யூதர் ஒருவர் கேட்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட. அவர் ரசூலுல்லாஹ் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் தானா என்பதை செக் பண்ண விரும்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தானா அவரு அப்படின்னு செக் பண்ணோம்னா ஒரு 3 கேள்விகளை கேட்போம் ரசூலுல்லாஹ் கிட்ட. அந்த 3 கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒத்துக்கொள்வோம் என்கின்ற நினைப்புல 3 கேள்வியை கேட்கிறார். முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இறுதி நாள் என்று நடக்கக்கூடிய அந்த யுக முடிவு நாளினுடைய அடையாளங்கள், அந்த அடையாளங்களில் மிக முக்கியமான முதல் அடையாளம் எது, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் என்று கேட்கிறார். முதல்ல எது நடக்கும், எது நடக்கக்கூடிய நேரத்துல அந்த யுக முடிவு நாள் வருவதாக நாம் அறிந்து கொள்ளலாம் என்று கேட்கிறார் முதல்ல. 2வது கேள்வி அவர் என்ன கேட்கிறாருன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் முதலில் உண்ணக்கூடிய உணவு எது என்று கேட்கிறார். 3வது என்ன கேள்வியை கேட்கிறார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை எவ்வாறு தந்தையின் சாயலிலோ அல்லது தாயினுடைய சகோதரர்களில் அந்த குடும்பத்தாரினுடைய சாயலிலோ எவ்வாறு இருக்கிறது என்கின்ற கேள்வியை கேட்கிறார். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டாருன்னா இவரை ஒற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அந்த விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான ஆன்சரை பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி ஒரு தீப்பந்தம் மக்களை எல்லாம் துரத்தி கொண்டே வரும். அது யுக முடிவு நாளினுடைய அடையாளங்களில் முதல் அடையாளம். நிறைய அடையாளங்கள் இருக்கு. அதுல ஒரு அடையாளம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய அடையாளம் எதுன்னா, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மக்களை ஒன்று திரட்டக்கூடிய தீ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2வது அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2வது கேள்வி, அந்த கேள்வி என்ன கேட்கிறான்னு சொல்லிங்கன்னா, சொர்க்கத்தில் உண்ணக்கூடிய உணவு எது, சொர்க்கத்தில் ஒரு மீனினுடைய ஈரல் பகுதி உணவாக வழங்கப்படும் என்கின்ற ஒரு பதிலை சொல்கின்றாங்க. 3வது எந்த சாயல்களில் எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டும்போது அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கணவனோ அல்லது மனைவியோ சாயல் எப்படி ஒரு பிள்ளைக்கு மாறுதுன்னா, ஆணினுடைய உயிர் துளி முந்தி கொண்டால் அது ஆணினுடைய சாயலிலும் தந்தையினுடைய சாயலிலும், பெண்ணினுடைய உயிர் துளி முந்தி கொண்டால் அது அவர்களுடைய குடும்பத்தார், பெண் குடும்பத்தாருடைய சாயலிலும் அது இருக்குது என்கின்ற ஒரு பதிலை சொல்றாரு. இது சொன்ன உடனே இந்த கேள்வியை கேட்டவர் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் என்ன சொல்றாருன்னா,
நீங்கள் தான் இறை தூதர் என்று நான் சாட்சியம் கூறுகிறேன் என்று சொல்லக்கூடியவராக மாறுகிறார். யூதராக இருந்துதான் அந்த கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்கக்கூடிய நேரம் வரை அவரை முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர் முழுமையாக ஒற்றுக்கொள்ளவில்லை. இந்த கேள்விகளுக்கான பதில் அவருக்கு கிடைச்ச உடனே அவருக்கு அது தெளிவு கிடைச்சிருது. அந்த தெளிவு கிடைச்ச உடனே ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வலிமை கிடைக்கிறது. அதற்கு பிறகு அவர் இஸ்லாமியராக பயணிக்கக்கூடிய வரலாறுகளை நாம பார்க்கிறோம். அவர் யூதர்களுக்கு எதிராக அவர் செய்த வேலைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு மனுஷன் ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கான பதில் கிடைத்து விடுமையானால் அந்த கொள்கையில் அவ்வளவு உறுதியாக மாறிடலாம். அந்த கொள்கையை அவ்வளவு ஈடுபாட்டோடு பின்பற்றுகிறான். அந்த கொள்கையை ஈடுபாட்டோடு பின்பற்றக்கூடிய நேரத்தில் அவனுக்கு மிகப்பெரிய பயனுடையதாக அது இருக்கிறது. நாம ஏன் நம்மில் பலர் ஏன் கொள்கைகளை அப்படி இப்படி ஒரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஏன் இருக்கிறோம்? ஏன் முழுமையாக எந்த விஷயத்தையும் பின்பற்றுவதில்லை? ஏன்னா முழுமையாக அதை நாம் புரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்வதில்லை. முழுமையாக அதை புரிந்து கொண்டு படித்து அதை அறிந்து கொள்வதற்கான முயற்சிகளை நாம் செய்வதில்லை. அது சம்பந்தமான கேள்விகளை நாம் கேட்பதில்லை. இந்த கேள்விகள் என்பது ரொம்ப முக்கியங்க. கேள்வியின் மூலமாக பெறக்கூடிய அறிவு என்பது ரொம்ப முக்கியம். அதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. பொதுவாக கல்விக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியம் என்பது குறைவாக இருக்கிறது. கேள்வியின் மூலமாக கேட்கக்கூடிய கேள்விகளின் மூலமாக பெறக்கூடிய கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காருங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்றார். இருக்கக்கூடிய சொத்துக்களிலேயே இருக்கக்கூடிய பொருளாதாரங்களிலேயே இருக்கக்கூடிய அந்த வெல்த்லேயே இருக்கவே மிக சிறந்தது எது அப்படின்னா, காதின் மூலமாக நீங்கள் கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு தான் இருக்கிறே சிறந்த அறிவுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அதுக்குள்ளதான் நம்ம போக வேண்டியதில்லை. மார்க்கம் சார்ந்த கேள்விகளை நாம் கேட்பதன் மூலமாக நாம் தெளிவு பெறுகிறோம். எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவங்களும் தெளிவு பெறாங்க. இல்லைன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க திருந்துறாங்க. கடைசியா நீங்க யாருக்கிட்ட கேள்வி கேட்டீங்க சொல்லுங்க? ஒரு உங்களுடைய சந்தேகத்தை தெரிந்து கொள்வதற்காகவோ இல்ல அவர் செய்யக்கூடிய தவறுகளை அவருக்கு உணர்த்துவதற்காகவோ நீங்கள் கடைசியாக என்றைக்கு கேள்வி கேட்டீர்கள்? என்ன கேள்வியை கேட்டீர்கள்? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்படியே யோசிங்க. ஏதாவது கேள்வி கேட்டிருக்குமா இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம பலருக்கு மனசுல வரும். கண்ணியத்திற்கு உரியவர்களை இதன் மீது இருக்கக்கூடிய கடமை அதை நம்ம புரிந்து கொள்ளணும். உதாரணத்திற்கு பள்ளிவாசல்கள்ல உட்கார்ந்துட்டு மௌலுது மாதங்கள்ல அந்த 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 ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆகிய மாதிரியான மாதங்கள்ல பூப்பந்தல் மாதிரி போட்டு அங்க உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதுக்கு போட்டிருக்கிறீங்க, ஏன் ஓதுறீங்கன்னு கேட்டா அது ஒரு கேள்வி. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஓதுறீங்களே, அந்த ஓதக்கூடிய அந்த புத்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு என்பது கேட்கக்கூடியது கேள்வி. அது என்ன அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்று கேட்பது கேள்வி. அந்த அர்த்தம் திருமறை குர்ஆனோடு முரண்படுவதாக சொல்கிறார்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்பது ஒரு கேள்வி. குர்ஆனோடு முரண்படக்கூடிய ஒன்றை நீங்கள் பின்பற்றுவது என்பது தவறானதே என்று கேட்பது ஒரு கேள்வி. இவ்வாறு நீங்கள் செய்வது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் என்று சொல்கிறார்களே, இது உண்மைதானா என்று நீங்கள் அவர்களிடம் கேட்பது கேள்வி. இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்வதற்கு முனைவாரையானால் அந்த விஷயத்திலிருந்து சிலர் தள்ளி வருவதற்கு வாய்ப்பு. இந்த கேள்விகளை தொடர்ச்சியாக நாம் கேட்போமே ஆனால் நாம் சந்தேகங்களை தெளிவுபெற்றுக் கொள்வதற்காக கேட்கக்கூடிய கேள்வி என்பது ஒன்று, மற்றவர்களுடைய விஷயங்களை மாற்றுவதற்காக அவர்களை புரிய வைப்பதற்காக கேட்கக்கூடிய கேள்வி என்பது இருக்கிறது. இந்த இரண்டு கேள்விகளுமே நாம் அதிகமாக கேட்பதில்லை என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம். நம்ம கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நம்மை சுற்றி எவ்வளவு பேர் தவறான கொள்கையில் இருக்கிறாங்க. பல நேரங்களில் நம்மை கடந்து செல்லக்கூடியவர்கள் எவ்வளவு தவறான வேலைகள் செய்றாங்க. முன்னாடியே உட்கார்ந்துட்டு சிகரெட் பிடிக்கிறாங்க. கேட்கலாம் தானே, ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க பை, இது மார்க் அடிப்படையில தவறு தானே, நம்ம கேட்கலாம். அவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம். நாம் அதை செய்வதில்லை. வட்டி வாங்குகிறார்கள். ஏன் வட்டி வாங்குறீங்க பை? வட்டி வாங்குவது தவறு, மார்க்கம் சொல்லுது. வாங்குவது, கொடுப்பது, அதற்காக கணக்கு எழுதுவது எல்லாமே தவறு என்று சொல்லுது. அதை நீங்க ஏன் செய்றீங்க? அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான், அதை செய்யாதீங்க. இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்வான், அதை செய்யாதீங்க என்று அவருக்கு அறிவுரையை சொல்லலாம். அவரிடம் கேள்விகளை கேட்கலாம். ஆனால் நாம் கேட்பதில்லை. இது நமக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். சில கேள்விகள் நமக்கு சில வரலாறுகளை நமக்கு சொல்கிறது. அந்த வரலாறுகளின் மூலமாக நாம் பெறக்கூடிய பாடங்கள் என்று நமக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட
யூத கிறிஸ்தவர்கள் ஒரு மன்னரை பற்றி கேள்வி கேட்டார்கள். துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யூதர்கள் கேள்வி கேட்டாங்க. பாத்தீங்களா, கேட்ட கேள்விலாம் யாரு கேட்டிருக்கா பாத்தீங்களா? மற்றவர்கள் கேட்டிருக்காங்க. முஸ்லிம்கள் கேட்ட கேள்விகள் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப துல்கர்னைனை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு யூதர் கேட்கிறார். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதில் சொல்கிறார். அந்த குர்ஆன்ல பதில் சொல்லும் போது துல்கர்னைன் யாரு, அவருக்கு ஏன் துல்கர்னைன் என்கின்ற பெயர் வந்தது, அதெல்லாம் தாண்டி அவர் செய்த ஒரு செயல். அவர் ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போகக்கூடிய நேரத்துல அங்க ஒரு சில மக்களை பார்க்கிறார். அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு அச்சத்தால் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அச்சத்தால் அவங்க இருக்கிறாங்க. என்ன அச்சம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டம் அவர்களை அச்சுறுத்துகிறது. அப்போ அதை குறித்து அவர்கள் கிட்ட முறையிடுறாங்க. துல்கர்னைன் கிட்ட முறையிடுறாங்க. நீங்க வந்திருக்கிறீங்க, ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துக்கு பேர் யஜூஜ் மகஜூஜ்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கூட்டம் என்ன செய்கிறது என்றால், எங்களை கொல்வதற்கு வருகிறார்கள், அவர்களிடமிருந்து பாதுகாப்பு தாருங்கள் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரி என்ன உங்களுக்கு செய்யணும், அவங்க அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. அவங்க கூடுதலா ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்றாங்க, நீங்க எங்களை இதுல இருந்து காப்பாற்றி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய செல்வங்களை பொருளாதாரங்களை தருகிறோம் என்று சொல்றாங்க. அப்ப துல்கர்னைன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் நமக்கு வேணாங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடியது போதுமானதா இருக்கு, அல்லாஹ் எனக்கு திருப்தியாக எனக்கு இந்த பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம ரெண்டு விஷயங்களை கத்துக்க வேண்டியிருக்கு. பொருளாதாரத்தை கொடுக்கறன்னு அவங்க சொல்றாங்க, அவரு வேணான்றார். உங்களுடைய உடல் உழைப்பால் எனக்கு உதவி செய்யுங்கள், அது போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த இரும்பை காய்ச்சி அங்கே அதை உருக்கி ஊத்தி அதற்கு மேல செம்பை காய்ச்சது மேல ஊத்தி அந்த மலை மூடப்பட்டது என்று நாம பார்க்கிறோம். அதனால அந்த யஜூஜ் மகஜூஜ் கூட்டத்தாரிடமிருந்து இந்த மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்கன்ற ஒரு வரலாறை படிக்கிறோம். இதுல ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, அந்த மனிதர் பெருந்தன்மையாக இருந்திருக்கிறார். நம்மில் சிலர் அப்படி இருப்பதில்லை. பொருளாதாரம் இருக்கலாம், இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நாம ஒரு சில விஷயங்கள்ல அவ்வளவு பெருந்தன்மையாக இருப்பதில்லை. ஒரு சில விஷயம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம மற்றவங்களோடு சண்டையிடக்கூடியவர்களாகவும் பேரம் பேசக்கூடியவர்களாகவும் சில நேரங்கள்ல பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக பொய் சொல்லக்கூடியவர்களாகவும் கூட நம்ம ஒரு சிலர் இருந்தோம். சில நேரங்களில் நாம் ஒரு சிலருக்கு கடன் கொடுப்போம். அந்த கடனை அவர் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். அந்த கடனை மன்னித்து விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்குது, மன்னிச்சு விடலாம். அந்த பணம் வந்துதான் உங்களுக்கு ஆகும் என்கின்ற நிலை இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு உரிமை இருக்கு, வாங்குவதற்கு உரிமை இருக்கு, விட்டுக் கொடுப்பதற்கு உரிமை இருக்கு. பெருந்தன்மையாக விட்டுக் கொடுக்கிறது சிறந்தது. பெருந்தன்மையை இந்த மார்க்கம் போதிக்கிறது. அந்த பெருந்தன்மை இருக்கு. அந்த அரசருக்கு இருக்கு. ஒரு அரசர் தான் கேட்கணும்னா கேட்கறதானே செய்யலாம் காசு. இன்னைக்கு எல்லா அரசனும் பெருந்தன்மையா இருக்கிறாங்களா? இல்ல. ஒருத்தர் ட்ரம்ப்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு? ஒரு விளையாட்டா ஒரு விஷயத்த சொல்றாங்க, வடையில என்ன ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். என்ன ஜாஸ்தியா இருக்கு வடையில அப்படின்னாராம். உடனே அந்த ட்ரம்ப் காதுல விழுந்துச்சான். விழுந்த உடனே என்ன சொல்றாராம், அங்க என்ன இருக்கு ஜாஸ்தியா, அங்க போகணும்னு சொல்லிட்டு அவர் போனாராம். எதுக்காக அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்துல ஒரு நாட்டுல, வெனிசுலா என்கின்ற ஒரு நாட்டை அவங்க போய் உள்ளுக்குள்ள அடிச்சு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ராஜாவை பிடிச்சு கொண்டுட்டு போறாங்க. எதற்காக பிடிச்சிட்டு போறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆயில் ஜாஸ்தியா இருக்குங்க. அங்க ஆயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் அந்த வெனிசுலா என்கின்ற நாடு இன்னைக்கு கைப்பற்றப்பட்டிருக்குது. பல லட்சம் கோடி ரூபாய்கள் இருக்குது அமெரிக்கால. பிரம்மாண்டமான ஒரு சொத்துக்களை வைத்திருக்கக்கூடியவரா இருக்கலாம். ஆனாலும் தன்னுடைய பொருளாதாரத்தை இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் என்பது இருக்கிறது. பெருந்தன்மை இல்லை அவங்க கிட்ட. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. நீங்க கடந்து செல்லுங்க, எத்தனை டோல்கேட்ஸ் இருக்கு. டோல்கேட் எதுக்கு போடுறான்? டோல்கேட்ல வசூல் செய்து அந்த டோல்கேட்டை வைத்துக் கொண்டு அந்த சாலைகளை பராமரிக்கிறதுக்காக தான் வசூல் செய்யறான். இவன் வசூலிப்பதை விட இவன் எவ்வளவு தொகை வசூலிக்கிறானோ அந்த வசூலிக்கக்கூடிய தொகையை ஒழுங்காக அவன் ரோட மெயின்டைன் பண்ணியிருந்தானா ரோடெல்லாம் அப்படி பல கண்ணாடி மாதிரி இருந்திருக்கணும். இருக்கா? அந்த வசூல் பண்றதுக்கான ஒரு டைமிங்னு ஒண்ணு இருக்குது. இத்தனை வருஷம் தான் வசூல் பண்ணணும், அத்தனை வருஷத்துல வசூல் பண்றதை நிறுத்திடுறாங்களா? வாழ்நாள் முழுசு வசூல் பண்ணிக்கிட்டே இருக்கான். எவனாவது போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் நிக்கிறான். எப்படி போராட்டம் பண்ண நிறுத்துறீங்க? போராட்டம் பண்ணா உன்னால நிறுத்த முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப நீ இவ்வளவு நாள் அனாவசியமாக தேவையில்லாமல் வசூல் பண்ணிட்டு இருக்கிற. இதை யார் வசூல் பண்ணுவதை ஊக்குவிப்பது? அரசாங்கம் தான் ஊக்குவிப்பது. இப்படி
அவரே அரசராக இருக்கிறார், அவருக்கு பொருளாதாரம் வருதுன்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ் கொடுத்தது போதும் என்று சொல்லி அப்படி விட்டுறாரு. இங்க இருக்கக்கூடியவர்கள் அப்படி இல்லை. மனிதர்களில் நம்மில் சிலர் கூட அப்படி இருக்கிறோம். சில விஷயங்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு சில சலுகைகளை பெறுவதற்காக சில பொய்களை சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அது தவறு. பொய் சொல்ல வேண்டியது இல்லை, அது தவறு. இப்படி நம்மில் சிலர் இருக்கிறோம். அது இப்படி சில விஷயங்களை, பல விஷயங்களை நாம் கேட்கக்கூடிய கேள்விகளின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பது இருக்கிறது. அதை தாண்டி யஜூஜ் மஜூஜ் என்கின்ற ஒரு கூட்டத்தை குறித்த ஒரு வரலாறு நமக்கு தெரிகிறது. இன்னைக்கு யுக முடிவு நாளின் போது யார் வருவார்? யஜூஜ் மஜூஜுடைய குறித்த வரலாறு, அந்த கம்ப்ளீட் வரலாறு எங்கிருந்து ஆரம்பிக்குது? இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்குது. அப்ப நம்ம யஜூஜ் மஜூஜை பற்றி தெரிந்து கொள்வோம். யார் அவங்க? அவங்க ரொம்ப கொடூரமான மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். மக்களை எல்லாம் கொன்று குவிப்பார்கள். அவர்கள் ஒரு மலைக்கு பின்னால் இப்போது அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். யுக முடிவு நாளின் போது அந்த அந்த மலையில அந்த அந்த கதவு இவங்க போட்டிருக்காருல, துல்கர்ணையின் போட்ட அந்த பாலம் உடைந்ததற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து தப்பித்து வருவார்கள். தப்பித்து வந்ததற்கு பிறகு கண்ணில் பட்டவர்களை எல்லாம் அவர்கள் கொன்று குவிப்பார்கள். மனிதர்களை கொன்று குவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அங்க ஒரு கூட்டம் வருமா, அந்த கூட்டம் ஒரு கடந்து போகக்கூடிய இடத்துல அங்க ஒரு குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்தில் அவர்கள் தண்ணீர் குடிப்பாங்க. தண்ணீர் குடிச்சிட்டு அந்த கூட்டம் போயிடும். அப்புறம் இன்னொரு கூட்டம் வருமா, அந்த கூட்டம் பார்க்குமா, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு குளம் இருந்திருக்கும் போல தெரியுது அப்படின்னு. அவ்வளவு குடிப்பாங்க, அவ்வளவு பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பார்கள். ஒரு முரட்டுத்தனமான, காட்டுமிராண்டித்தனமான மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்த வரலாறுகள் எல்லாம் இந்த கேள்விகள் மூலமாக தான் தெரியுது. இவங்க நிறைய பேரை கொண்டு குவிப்பார்கள். இவர்களுக்கு அஞ்சி, இவர்களுக்கு பயந்து, இவர்களிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்போ இறங்கி வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலையின் பின்னால் அடைக்கலம் அணிந்து கொண்டு இருந்துகிட்டு அல்லாஹ் கிட்ட பிரார்த்திப்பார்கள். யா அல்லாஹ், இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் இந்த மாதிரி கொடூரம் பண்ணிட்டு இருக்கா, இவரிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கும் போது யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாருடைய அந்த கழுத்து பகுதியில் ஒரு புழுவை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதன் மூலமாக அவர்கள் மரணித்து விடுவார்கள். எல்லோரும் மரணித்து இறந்து கிடப்பாங்க. ரொம்ப கொடூரமான ஒரு நாற்றத்தோடு இறந்து கிடப்பார்கள். அப்ப இறைவன் வாழ்ந்து வானத்தில் இருந்து ஒரு பறவையை அனுப்புவான். அந்த பறவைகள் அவர்களுடைய உடல்களை எல்லாம் தூக்கி செல்லும். அதற்கு பிறகு ஒரு மலையை அனுப்புவான். மலை அனுப்பியதற்கு பிறகு அந்த எண்ணம் எல்லாம் மொத்தமாக கழுவி சுத்தமான மாதிரி அந்த பூமி மாறும். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே வருவாங்க. அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நாம பார்க்கிறோம். இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் கிடைக்குதுன்னா, இந்த கேள்விகளினுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பதில்கள் தான். இப்ப நம்முடைய சமூகம் இந்த கேள்விகளில் இந்த தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் இல்லாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கு. பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதில் ஆர்வமுடையமாக நம்ம பலர் இருக்கிறோம். பெரும்பான்மையானவர்கள் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்கு கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். கல்வியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஆர்வம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்டா இல்லை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் பல நபிமார்களும் அதிகம் கேட்ட பிரார்த்தனை, அதிகமாக கேட்ட பிரார்த்தனை என்ன? யா அல்லாஹ், என்னுடைய அறிவை அதிகமாக்கு. ரப்பி ஸித்னி இல்மா. யா அல்லாஹ், எங்களுடைய அறிவை அதிகமாக்கு என்றுதான் கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளில் ஒன்று அறிவை அதிகமாக்கு என்று. அப்படிப்பட்ட ஒரு ஆசை, ஆர்வம் என்பது நம்முடைய சமூகத்துக்கு இருக்கணும். நாம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த சமூகம் பல விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான், அதை நோக்கி செல்லாமல் இருப்பதுதான். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயனை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான். மார்க்கம் என்பதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லை, அதை அழகான முறையில் பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பாதிப்புகளை குறித்து தெரிந்து கொள்வதற்கும் ஆசை இல்லை. வாழ்றோம், சாப்பிடுறோம், கல்யாணம் செய்யறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், ஒரு நாள் மூத்தா போயிடுறோம். இதே ஒரு கான்செப்ட்ல தான் இந்த சமூகம் சுத்தி கொண்டே இருக்கு. அப்ப இந்த நாட்டுல நம்ம ஏராளமான பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம்னா, நம்மை விட சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமூகத்திற்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை விட நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏன் இருக்குது? இருக்கிறதுலே சிறுபான்மை நாம கிடையாது இந்த நாட்டுல. ஆக சிறுபான்மை நாம இல்ல. சிறுபான்மையில் நாம தான் பெரும்பான்மை. 20% இருக்கும், ரஃப்லி 14.1%, 20 கோடி பேர் இருக்கிறோம் இந்த நாட்டுல. குறைஞ்சபட்சம் ஏறக்குறைய 20 கோடி பேர் இருக்கிறோம். ஆனா எல்லா அடியும் உதையும் நமக்குத்தான் விடுது. ஏன்னா அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற அந்த புரிதல் இந்த சமூகத்துக்கு இல்லை. சட்டப்பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, அறிவுபூர்வமாக
இந்த விஷயங்களை எப்படி எதிர்கொள்வது தெரியல நமக்கு. அதே நேரத்தில் பாருங்க, இந்த டிசம்பர் 25 ஒரு தாக்குதல் கிறிஸ்தவ சகோதரர்களின் மீது நடந்தது, தப்பு. உடனே அதுக்கு அடுத்த நாள் 26 உலகினுடைய மிகப்பெரிய பத்திரிகையாக இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் RSS பற்றி கிளி கிளி என்று கிழித்து ஒரு பெரிய கட்டுரை வருது. எப்படி வந்துச்சு? அவங்க கிறிஸ்டியன், இவங்களும் கிறிஸ்டியன் இருக்கட்டும். எழுதினது யாரு? அதை பதிவு செய்யக்கூடிய இடத்தில் அதை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னது யாரு? அங்க பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்தில் இங்க இருக்கக்கூடியவர்கள் பேசுறாங்க. நமக்கு இருக்கா கான்டாக்ட் இருக்கா நியூயார்க் டைம்ஸோட பேசுறதுக்கு? இல்லையே. அவங்களுக்கு இருக்குது. மதம் மட்டும் மேட்டர் இல்ல, அவங்களுடைய சமூகத்தை சார்ந்த அவர்களில் படித்த பலர் அங்க இருப்பாங்க. ஒரு போன் கால்ல அவர்களால் அந்த தகவல் சொல்ல முடியுது, ஒரு வாட்ஸ்அப்ல அவர்களால் தகவல் சொல்ல முடிகிறது, ஒரு SMS அவர்கள் தகவல் சொல்ல முடிகிறது. ரொம்ப நெருக்கமான பலர் பெரிய பதவிகள் இருப்பாங்க. என்ன நடக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க, இங்க இருந்து சொல்லுவாரு, சொன்ன உடனே அங்க வேலை நடக்குது. அப்ப அதிகாரத்துக்கு அவங்க போறாங்க, கல்வியை நோக்கி அவங்க போறாங்க, அறிவை தேடுறாங்க, அறிவை குறித்து ஆசைப்படுறாங்க. நம்ம சமூகம் பணத்தை தேடுது, பணத்தை முன்னாடி போகுது. சரி, தேடக்கூடிய பணத்தை பொருளையாவது சமூகத்துக்கு பயனுள்ளதாக பயன்படுத்துதானா? அதுவும் இல்லை. தான் சம்பாதிச்சு தான் சாப்பிட்டு தானே அழிச்சிட்டு போயிடுற மாதிரி தான் இருக்கு. அந்த பொருளாதாரத்தையும் சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி அதுவும் இல்லை. அப்ப நம்ம ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படணும், அது குறித்த கேள்விகளை கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். அந்த கேள்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. அது நம்மை திருத்தும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தையும் திருத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தினுடைய மேடவாக்கம் கிளையின் பள்ளிவாசல் வசூலுக்காக கொடுப்பதாக தீர்மானித்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த பள்ளிவாசல்கள் ஒரு தொழக்கூடிய இடம் என்பதையும் தாண்டி இந்த சமூகத்திற்கு தேவையான பல விஷயங்களை செய்யக்கூடிய இடமாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் இதற்காக நம்முடைய பொருளாதாரங்களை செலவு செய்வது என்பது சிறந்த ஒன்றாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட முதலாக மதீனாவுக்கு போன செய்த ஒரு வேலை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல பள்ளிவாசலை கட்டுறதுதான். அவங்க போறாங்க, போகக்கூடிய நேரத்தில் அவருடைய ஒட்டகம் ஒரு இடத்தில் அமர்கிறது. அந்த ஒட்டகம் அமர்ந்த இடம் யாருக்கு சொந்தம் என்று கேட்கிறார்கள். 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அனாதை சிறுவர்களிடம் பணம் கொடுத்து அந்த இடத்தை வாங்குறாங்க சொன்னாங்க. அந்த சிறுவர்கள், இல்ல நாங்க ஃப்ரீயா தரோம், அந்த இடத்தை நீங்க வச்சுக்கீங்கன்றாங்க. இல்ல, ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை பணம் கொடுத்து வாங்கி அந்த இடத்தில் பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அது மஸ்ஜித் நபவி என்று இன்றும் இருக்குது. லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர், இன்னும் ஒரு யுகம் முடியக்கூடிய காலம் வரை கோடி கோடி என்று தொழக்கூடிய மக்களினுடைய தொழுகை, அந்த நன்மை ரசூலுல்லாஹ்வுக்கு போய் சேர்ந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை ரசூலுல்லாஹ் கட்டினாங்க. அவர்களுடைய பொருளாதாரத்தை வைத்து கட்டினார்கள். அவர்களுடைய கைகளினால் சுமந்து, மண் சுமந்து, கல் சுமந்து அதை கட்டினார்கள். அப்படி அந்த பள்ளிவாசல்களை எழுப்புவது என்பது ஒவ்வொரு ஊரிலும் மக்களினுடைய தொழுகைக்காக, அவர்களினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு பள்ளிவாசல் எழுப்புவது என்பது முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் மேடவாக்கத்தில் தௌஹீது கொள்கையை சொல்வதற்கு, உரத்து சொல்வதற்கு, குர்ஆன் ஹதீஸ் என்றால் என்ன என்பதை விளக்கி சொல்வதற்கு, எதுவும் அதில் கூடுதல் குறைத்தல் இல்லாமல் சொல்வதற்கு, மார்க்கத்தில் பிதுஅத்தான காரியங்களை செய்வதன் மூலமாக நடக்கக்கூடிய தவறுகளை, ஷிர்க்கை தடுக்கக்கூடிய வகையிலே அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு ஒவ்வொரு ஊரிலும் பள்ளிவாசல்கள் அவசியம். அந்த அடிப்படையில் அடுத்த வாரத்தினுடைய வசூல் மேடவாக்கம் கிளைக்கு கொடுக்கப்படவிருக்கிறது. சகோதரர்கள், உங்களுடைய பொருளாதாரங்களை அந்த வகைக்காக வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிதுமான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.